எனக்கு அன்பான நண்பர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் கிரியைகள் இல்லாத விசுவாசம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது. விசுவாசம் கடவுள் மேலே நம்ம வைக்கிற மாறாத நம்பிக்கை, அதுதான் விசுவாசம். சிலர் ரொம்ப கடவுளை நம்புவாங்க, நம்பிக்கையோடு இருப்பாங்க. ஆனால் ஏதாவது ஒரு காரியம் கைகூடலைன்னா, நான் இவ்வளோ கடவுளை நம்பினேனே, அவர் என்னைய கைவிட்டுட்டாரே அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன பேக்ரவுண்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த விசுவாசம் மட்டும் இருந்தால் போதாது, கிரியைகளுடன் கூடிய விசுவாசமாக அது இருக்கணும். என்ன கிரியைகள்? நம்ம கடவுள் மேலே நம்பிக்கையாக இருக்கணும். அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி நம்ம செய்யணும். அவர் நம்மகிட்ட பேசுவாரா? இல்லை. ஆனால் வசனங்கள் மூலமும் நம்ம மனசாட்சி மூலமும் நமக்கு உணர்த்துவார். அப்படி உணர்த்தும் போது அந்த விஷயத்தை நம்ம செய்யணும். அதை விட்டு மாறாமல் நம்ம உலக பிரகாரமான மனசுக்கு இடம் கொடுத்து நம்ம வேறு காரியங்களில் ஈடுபட்டுட்டு திரும்ப கடவுள் மேலே விசுவாசமாக இருக்கேன், அவர் என்ன கைவிட்டுட்டாரு அப்படின்னு சொல்கிறதுல எந்தவித பிரயோஜனமும் இல்லை. கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு இந்த வசனம் சொல்லுது நமக்கு. அப்போது கடவுள் மேலே நம்பிக்கை வச்சா மட்டும் போதாது, அந்த நம்பிக்கைக்கு பாத்திரவானாக நம்ம நடந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்போது மட்டும்தான் நம்மளுடைய விசுவாசத்திற்கு பலன் கிடைக்கும். கடவுளுக்கு நன்றி. தேங்க்யூ.